ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்துட்டாருங்க. அவர் இறந்தும் 12 மணி நேரமா அவங்க குளோஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணியிருக்காருங்க. இது எப்படி? இது சாத்தியமா? அப்படின்னு தான் நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். அமெரிக்கால ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்துட்டாருங்க. அவர் இறந்தும் அவங்க குளோஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 35 வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காருங்க. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுங்கங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த உலகத்துல பல விஷயம் மர்மமாகவும், அதுக்கு நம்ம பதில் கிடைக்காதவும் நெறைய விஷயங்கள் இருக்குங்க. அப்படி ஒரு விஷயத்த பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அமெரிக்கால ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்து 12 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அப்பவும் அவருக்கு ஃபோன் கால் போயிட்டு இருந்திருக்கு அவங்க குளோஸ் ரிலேஷனுக்கு. அத பத்தி தாங்க இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். 1950ல அக்டோபர் 16த் கலிஃபோர்னியால பொறந்தவர் தாங்க சார்லஸ் ஈபெக். இவர் டெல்டா ஏர்லைன்ஸ்ல ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க. லேக் ஏர்போர்ட்ல. சார்லஸ் வேன் நியூஸ்ன்னு ஒரு ஏர்போர்ட்ல ஜாப்க்காக அப்ளை பண்ணியிருந்தாருங்க. அப்படி அங்க வேலை கிடைச்சா தான் அவரோட லவ்வரான ஆண்ட்ரியாவ கல்யாணம் பண்ண முடியும். கல்யாணம் பண்ணி ஒண்ணா வாழ முடியும்னு சொல்லிட்டு, அந்த ஜாப்க்கு அவர் அப்ளை பண்ணியிருந்தாருங்க. சார்லஸ் பெக் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவர் தாங்க. கல்யாணம் ஆகி அவருக்கு டைவர்ஸும் ஆயிடுச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ரியாவுக்கும் தெரியும். ஆண்ட்ரியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "இப்போ நீங்க போற இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டா நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும். அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 2008 செப்டம்பர் 12த் டைரக்ட் இன்டர்வியூக்காக அவரு லாஸ் வேகஸ் போயிட்டு, அங்க இருந்து மெட்ரோ மூலியமா முர்பாரக் போலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க. அப்ப மெட்ரோல அவரு, ஆண்ட்ரியாவும் 2 பேரும் பிக்கப் பண்ணிட்டு, டைரக்ட் இன்டர்வியூக்கு 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணியிருந்தாருங்க. சார்லஸ் லாஸ் வேகஸ் இறங்கிட்டாருங்க. இறங்கிட்டு முபாரக் போறதுக்காக மெட்ரோல ஏறியிருக்காரு. அந்த மெட்ரோல 225 பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. 4:45க்கு அந்த ட்ரெயின் எடுத்தா கரெக்ட்டா நம்ம அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின்ல ஏறியிருக்காரு. ட்ரெயினும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டான லொகேஷன் சார்ட்ஸ்வொர்த்ஸ்ன்ற இடத்துல போகும்போது, எதிர்பாராத விதமா பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சுங்க. இந்த ஆக்சிடென்ட் அமெரிக்காலயே பெரிய ட்ரெயின் விபத்தா மாறிருச்சுங்க. இந்த பெரிய ஆக்சிடென்ட்ல 135 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 25 பேர் இறந்துட்டாங்க. அந்த 25 பேர்ல ஒரு ஆளா பெக்கரும் இறந்து போயிட்டாருங்க. ஆனா, பெக்கிற்காக அங்க காத்துட்டு இருந்த அவங்க லவ்வர் ஆண்ட்ரியாவுக்கு இது தெரியாது. பல மணி நேரம் கழிச்சு தான் ஆண்ட்ரியாவுக்கு ஒரு ரேடியோ மூலியமா இந்த நியூஸ் கிடைச்சிருக்கு. இவங்க ரொம்ப பதட்டமா பெக்குக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அவர் எப்படியாவது பொழச்சிரணும். அவருக்கு எதுக்குமே ஆயிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள வேண்டிக்கிட்டே போறாங்க. ஆண்ட்ரியாவும் ஆக்சிடென்ட் ஆன லொகேஷன் போயிட்டாங்க. லொகேஷன் போயிட்டு பெக்க தேடிட்டே இருக்காங்க. அவரு கிட்ட இருந்த ஏதாவது பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்திருக்காங்க. இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்து 11 மணி நேரம் ஆச்சுங்க. அந்த 11 மணி நேரத்துல பெக்கோட குளோஸ் ரிலேஷன் ஈவன் ஆண்ட்ரியாவுக்கு கூட ஃபோன் போயிருக்குங்க. ஃபோன் போனதுனால ஆண்ட்ரியா என்ன நினைச்சிருக்காங்கன்னா, பெக் உயிரோட தான் இருக்காரு. அவருக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஃபோன அட்டெண்ட் பண்ணி பார்க்கும்போது, ஆப்போசிட்ல யாரும் பேசவும் இல்ல. வெறும் சைலன்ட்டா இருந்திருக்குங்க. சார்லஸ் பெக் ஃபோன்ல பல முறை ஃபோன் கால் போயிருக்குங்க. அதுவும் என்னன்னா, வெறும் குளோஸ் ரிலேஷனுக்கு மட்டும் போயிருக்கு. இந்த ஆக்சிடென்ட் ஆகி 11 மணி நேரத்துல ஆண்ட்ரியாவுக்கு மட்டும் 35 டைம் கால் போயிருக்குங்க. ஆல்ரெடி டைவர்ஸ் ஆனதுல அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தை முதற்கொண்டு அவங்க தம்பி, அண்ணன் இந்த மாரி குளோஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே ஃபோன் போயிருக்குங்க. அந்த ஃபோன அட்டெண்ட் பண்ணும்போது வெறும் சைலன்ட்டாவும் இருக்கு. பெக் யார்ட்டயும் பேசவும் இல்லங்க. சார்லஸ் பெக் கிட்ட வர கால அட்டெண்ட் பண்ணாலும், அவர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க பண்ணி பார்த்துருக்காங்க அவருக்கு அகைன். பார்த்தா அது டைரக்ட்டா வாய்ஸ் மெயிலுக்கு போயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆனது கரெக்ட்டா 4:45ங்க. அந்த டைம்ல நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 3 மணி வரைக்கும் எல்லாருக்குமே அவரோட ஃபோன்ல கால் போயிருக்கு. குளோஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே. பட் ஆனா அவர் மொபைல்ல வர கால அட்டெண்ட் பண்ணா ரெஸ்பான்ஸே இல்லங்க. அதுக்கப்புறம் 3 மணிக்கு அப்புறம் எந்த காலுமே அவர் ஃபோன்ல வரவே இல்ல. இறந்த சார்லஸ் பெக்கோட உடம்பையும் கண்டுபிடிச்சுட்டாங்க. ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு அவரோட பாடி கிடைச்சிருக்கு. செக் பண்ணி பார்த்ததுல, இவர் ரொம்ப போராடிலாம் இறந்திருக்க மாட்டாரு. ஆக்சிடென்ட் ஆன உடனே ஒரு உயிர் பிரிஞ்சிருக்கு அப்டின்னும் டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா, அப்ப அவரோட ஃபோன்ல யாரு ஃபோன் பண்ணியிருப்பா? அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு குழப்பம் இருந்திருக்குங்க. இந்த நியூஸ் தெரிஞ்சு எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சுட்டாங்க. ஒருத்தர் இறந்திருக்காரு. பட் ஆனா எப்படி ஃபோன் பண்ணி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் அதிர்ச்சியாவும் ஆயிருக்காங்க. இதுல ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல நெறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுலயாச்சும் பட்டு ஃபோன் போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அவரோட கால் லிஸ்ட் எடுத்து பார்த்தா, அவரு குளோஸ் ரிலேஷனுக்கு மட்டும் தாங்க ஃபோன் போயிருக்கு. அவரோட ஃபோன் கான்டாக்ட்ல நெறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா அவர் ஃபோன் போனது அவரோட குளோஸ் ரிலேஷனுக்கு மட்டும் தான் போயிருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவரு ஆக்சிடென்ட்ல இறந்தது தெரிஞ்சுக்கிட்டு, மொபைல ஹேக் பண்ணி மத்தவங்கள ஏமாத்துறதுக்காக இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
பட் ஆனா, இவர் அந்த ட்ரெயின்ல போறது ஆண்ட்ரியாவுக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்குமே தெரியாதுங்க. இவர் ஃபோன்ல இருந்து கால் வந்தத தெரிஞ்சு கூட சில பேர் இவர் இன்னும் அந்த விபத்துல இவரு போய் இறந்திருக்க மாட்டாரு அப்படின்னு தான் நெறைய பேர் நெனச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவரு ஆன்மா மூலியமா நெருக்கமானவரோட பேச ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனா அது முடியல அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா ஒரு நம்பிக்கை தான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மொபைல் ஃபோன் கிடைக்கவே இல்லங்க. அவர் பாடி கிடைச்ச இடத்துல மொபைல் ஃபோன் கிடைக்கவே இல்ல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சிதறி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சிதறி போயிருந்தா எப்படி ஃபோன் வந்திருக்கும்? இந்த கேள்விக்கு யார்ட்டயும் பதிலே இல்லங்க. இது ஒரு மர்மமாவும் இருக்கு. இந்த மர்மத்த யாராலயும் கண்டுபிடிக்கவும் முடியலங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னால என்ன மர்மம் இருக்குன்னு யாருக்கும் தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது? இத கமெண்ட்ல சொல்லுங்கங்க. அண்ட் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த மிஸ்ட்ரியான ஸ்டோரிய ஷேர் பண்ணுங்கங்க.